श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। वेदांत डिंडिमा श्लोका नंबर 60। सच्चिदानन्दरूपत्वात् ब्रह्मैवात्मानसंशयः प्रमाणकोटिसन्धानात् इति वेदान्तडिण्डिमः। கடந்த சத்சங்கத்தில் 51 నుండి 60வது శ్లోకం వరకు நம்ம அர்த்தத்தினை பார்த்தோம். அங்கே ஆச்சாரியர் பேசின விஷயம் தனிப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு ஜீவன், ஒரு பிராணிக்குள்ள எங்கே பஞ்ச கோஷங்கள் வியக்தமாகிறதோ, பஞ்ச கோஷங்கள் சேர்ந்து இருக்கின்றனதோ. ஏன்னா பஞ்ச கோஷங்கள் உயிரில்லாத பொருளுக்குள்ளே இல்லை. மரம் ஓரளவுக்கு அதில் சிலது இருக்கலாம். ஆனால் பூர்ணமாக 5 கோஷங்கள் இருந்து வேலை பண்ணுறதுன்னா மனுஷ சரீரம், அதுக்கப்புறம் சில ஜந்துகள். இந்த பஞ்சகோஷங்களோடு கூடியிருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள என்ன சத்தா இருக்கின்றனதோ அதே சத்தா உலகம் மொத்தம் அதே தான் இருக்கின்றனது. உலகம் மொத்தம்னு சொல்லும்போது பஞ்சபூதங்கள்னு சொல்லணும். ஸோ பஞ்சபூதங்கள்னு சொல்லும்போது அது சமஷ்டின்னு சொல்கிறோம். பஞ்ச கோஷங்கள்னு சொல்லும்போது அது வியஷ்டின்னு சொல்கிறோம். இது நீ பிண்டம்னு சொன்னால் அது பிரம்மாண்டம்னு சொல்லணும். ஸோ இந்த 10 ஸ்லோகங்களுக்குள்ள ஒன்றா இப்படி கம்பேர் பண்ணிகிட்டே வராரு. பஞ்சகோஷங்களுக்குள்ளே என்ன சத்தா இருக்கின்றனதோ அதே சத்தாதான் பஞ்சபூதங்களுக்குள்ளே இருக்கின்றனது. அப்படி இல்லை வேறே மாதிரி இருக்கன்னு சொல்லி யாராவது பேசினா அவன் பேச்சுக்கு இடமில்லை, வேல்யூ கிடையாது, அவனுக்கு ஆதாரம் இல்லை, ஒரு பிரமாணம் கிடையாது. அடுத்ததாக அதேபோல் எந்த ஸ்பூர்த்தி இந்த பஞ்சகோஷங்களுக்குள்ளே இருந்து இங்கே வேலை பண்ணுறதோ அதே தான் பஞ்ச மகாபூதங்களுக்குள்ள மொத்தத்துலேயும் சமஷ்டியில் கூட அதே ஸ்பூர்த்தி இருக்கின்றனது. என்ன இது கூட இல்லைன்னு சொல்கிறதுக்கு, வாதிக்கிறதுக்கு உனக்கு ஒரு பிரமாணம் இல்லை. மூணாவது எந்த பிரீத்தி இந்த பஞ்சகோஷங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவன் ஃபீல் பண்ணுறானோ அதே பிரீத்தி சர்வத்திர பஞ்சமகாபூதங்களை கூட இருக்கின்றனது. அப்படின்னு 3 வார்த்தைகள் உபயோகப்படுத்திட்டு அந்த ஸ்லோகங்களுக்குள்ள இந்த விஷயத்தின்னு தான் பார்த்தோம். சத்தா అనేది, ஸ்பூர்த்தி, பிரீத்தி అనేది புது வார்த்தைகள் இல்லை. ஆனால் கொஞ்சம் நிறைய வாட்டி யூஸ் பண்ண மாட்டோம் அந்த வார்த்தைகள். சத்தன்னு தான் பல வாட்டி பேசி, சித்தன்னு தான் பேசுகிறோம். ஸ்பூர்த்தி అనేది ரொம்ப கம்மி, பேசலை.
அதேபோல் பிரீத்தி అనేది எல்லா பாஷையில தெரிஞ்சதுனால அது ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனந்தம். ஸோ கடைசியாக அதெல்லாம் சொல்லி 60வது ஸ்லோகத்தில் அவர் இந்த வார்த்தைகளை விட்டுட்டு சச்சிதானந்தமனே உபயோகப்படுத்துகிறார். சச்சிதானந்த ரூபத்வாத். இப்போது இது சச்சிதானந்தம், இது என்ன வெஷ்டி. இன்னொன்று சொல்லணும், உயிரில்லாத இதில் பஞ்ச கோஷங்கள் வேலை பண்ணல பூர்ணமானு சொல்கிறோங்க, ஆனால் வியக்தமாகலை. ஆனால் பஞ்சபூதங்கள் இருக்கு. அது கல்லானாலும் முல்லானாலும் பஞ்சபூதங்கள் எந்த காம்பினேஷனிலோ எந்த அமைப்பிலோ எப்படி இருக்குன்னு வேறு, ஆனால் இருக்கு. அதேபோல் சத்தேவ சித்து சித்தேவ சத்தன்னு சொன்னதுனால இப்போ இங்கே சத்தா மட்டும் இருக்கே, உயிர் இருக்கிற இதிலோ உயிர் இல்லாத இதிலோ சித்து கிடையாதுன்னு சொல்ல முடியாது. சித்து வியக்தமாகலை, அவ்வக்தமாக இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் நமக்கு. ஸோ ஒன்றும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காம ஆச்சாரியர் சொல்கிற இந்த சத் சித் ஆனந்தம் எஷ்டி சமஷ்டி எல்லாமே சச்சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால சமஷ்டின்னு இப்போதைக்கு நம்ம இங்கே பிரம்மம்னு சொல்லலாம், ஈஸ்வரன்னு சொல்லணும். ஆனால் அவர் பிரம்மமனே வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். ஏன்னா ஈஸ்வரனே ஜீவனை நம்ம ஒன்று பண்ணி தான் அந்த ரெண்டே இல்லைன்னு சொல்லி ஏக்கத்துக்கு பிரம்மத்துக்கு வருவோம். ஆனால் நமக்கு புரியறதுக்கு இப்போது மேலே வெஷ்டி சமஷ்டின்னு பேசினதுனால சச்சிதானந்த ஸ்வரூபம் அங்கே இங்கே இருக்குன்னு சொன்னதுனால இப்போது இங்கே ஈஸ்வரனை பதம் எடுத்துக்கிட்டால் பொருத்தமாயிருக்கு. பிரம்மன் எடுத்துக்கிட்டால் தப்பில்லை, அவர் எதிரார். பிரம்ம ஏவ ஆத்மா அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று, ஜீவ ஈஸ்வர ஒன்று. ஏன்னா முதல் ஜீவ ஈஸ்வர ஒன்றானாதான் ரெண்டுமே அசல் பரமாத்மா தவிர இங்கே ஜீவ கிடையாது, ஈஸ்வர கிடையாது அనే விஷயத்தின்னு புரிஞ்சுக்கிறோம். இதில் ஒரு சம்சயமும் கிடையாது இந்த விஷயத்தில். அப்படின்னு சொல்கிறதுக்கு சாஸ்திரத்துக்கிட்ட வேதாந்திகளான நம்மக்கிட்ட கோட்டி பிரமாணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி 60வது ஸ்லோகத்தில் முடிவு செஞ்சார். மேலும் இந்த விஷயத்தினே இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி வேறு விதமாக விவரணம் கொடுக்க போகிறார். எப்படி என்ன అనేది பார்க்குறோம். 61வது ஸ்லோகம். ந நாம ரூபே நியதே ந நாம ரூபே நியதே. ஏதாவது தப்பு இருந்தால் கரெக்ட் பண்ணிக்குங்க. இருங்கோ, அந்த ஸ்லோக நம்பர்ஸ் சிலது மாறும். இப்போ 61 நம்ம 67 இருக்கா, அது வேறு பாஷெல்லாம் கொடுத்தா கையில் இப்படியெல்லாம் இருக்கும். சரி, அது எல்லாம் விட்டுடுங்க. இங்கே பார்த்து சொல்லுங்க. அது 67 தெரிஞ்சு அது அந்த பேஜ் பாருங்க. ந நாம ரூபே நியதே சர்வத்ர விபிசாரதः அநாம ரூபம் சர்வம் ஸ்யாத் இதி வேதாந்த டிண்டிமஹ. என்ன சொல்கிறார் இங்கே? இந்த நாமரூபமாக காணப்படுற சர்வம் நமக்கு அனுபவப்படுறது எல்லாமே கூட பிரபஞ்சம் மொத்தம் நாமரூபம். எல்லாத்துக்கும் ஒரு நாமம் இருக்குது,
எல்லாத்துக்கும் ஒரு ரூபம் இருக்கு. ஆனால் வேதாந்தத்துக்கு பொறுத்த வரைக்கும் நாமரூபம் అనేది மித்யா. சச்சிதானந்தந்தான் இருக்கு, பிரம்மந்தான் இருக்கு. அதனால இந்த நாமரூபங்கள் అనేది நீ கவனிச்சுட்டே இருந்தால் உனக்கு 5 புலன்களினால நிறைய தெரிஞ்சுக்கிறே, பார்க்குறே, அனுபவப்படுறதுன்ற இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு ஸ்டடினஸ்ஸே கிடையாது. நியத்தை என்ன கான்ஸ்டண்ட்டாக அது இருக்கிறது இல்லை. அதனால் என்ன சொல்லலாம், அது மாறிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த மாறிக்கொண்டே இருக்கிறதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் வியபிச்சாரதா. அந்த பதம் சாஸ்திரம் உபயோகப்படுத்துறது பல இடத்துல. వ్యభిచరతి వ్యభిచాரம் అనేది యాక్చువల్గా ஒரு ஸ்திரீயார் புருஷனை பல ஸ்திரீகள் கூட பல புருஷர்கள் கூட போகிறது இது விபச்சாரம்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம மனசு அப்படி தான். பக்தி சொல்லும் போதும் கீதையிலோ பகவானே உபயோகப்படுத்துகிறார் அந்த வார்த்தை. இப்படி பலது எல்லாத்துக்கிட்ட போகக்கூடாது. அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம், ஏகத்தில் உனக்கு ருச்சி வரணும், அநேகத்தில் ருச்சி வரக்கூடாது. ஏன்னா அநேகம் అనేది இல்லை, பிரமதா. அதனால் இங்கே சர்வத்திர எல்லா இடத்துலையும் எல்லா காலத்திலையும் எல்லா நாமரூபங்களுக்குள்ளேயும் இந்த கான்ஸ்டன்ட் சேஞ்ச் అనేది இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் இந்த நாமரூப பிரபஞ்சத்துக்கு எது ஆதாரபூதமாக அதிஷ்டானமாக காரணமாக இருக்கின்றனதோ, எது இருக்கிறதுனால இதெல்லாம் காணப்படுறதோ, எந்த ஸ்க்ரீன் இருக்கிறதுனால சினிமா படங்கள் எல்லாம் அது மேலே காணப்படுமோ, சினிமா படம் எல்லாம் ரீல் மாறும், சினிமா மாறும், எல்லாம் மாறும். ஆனால் ஸ்க்ரீன் மாறவே மாறாது. காணல் நீர் காணப்படும், மண் தார் ரோடு மேலே தூரமாக கொஞ்ச நேரம் அப்புறம் காணாது. ஆனால் அந்த மண் அங்கே தான் இருக்குது. அப்படி அது ஈரமாகலை, ஒன்றாகலை, அது அப்படி இருக்குது. ஸோ கான்ஸ்டன்ட் அது இருக்குது. ரோடு மேலே போகிற காரில் உட்கார்ந்தவனுக்கு ரோடு ஓடுறது போல் தெரியும். ஆனால் ஓடுறது இவனுடைய காரு, இவனு கூட ஓடலை காரு. ஆனால் ரோடு கான்ஸ்டன்ட் அங்கே தான் இருக்குது. இன்னொரு பின்னாடி காரு, இன்னொரு காரு, 1000 காரு ஓடும், ரோடு ஓடலை. அதனால் அப்போது அந்த ஓடாமே மாறாமே இருக்கிற அதுக்கு அந்த காரணத்துக்கு அதிஷ்டானத்துக்கு என்னதான் சொல்லலாம்? அநாம ரூபம். அதுக்கு நாமரூபம் கிடையாது. எது பற்றி பேசுகிறோன்னா நாமரூபம் மாறிட்டே இருக்கேன்னு புரிஞ்சுக்கும் முதல்ல. ஆனால் நம்முடைய டிரான்சாக்ஷன் விவகாரம் எல்லாமே இந்த நாமரூபத்து மேலே ஆதாரப்பட்டு தான் போயிட்டுருக்கு. அதுவும் மாறிக்கொண்டே இருக்கு. நம்ம மாறக்கூடாது అని சொல்லி முயற்சி பண்ணி என்னென்னமோ பண்ணணுன்றோம். அப்புறம் அது மாறும்போது துக்கம் வருது. வந்தானும் துக்கம் வருது, சிலது போனானும் துக்கம் வருது. அதனால் சில பேர் எங்கே போனாலும் ஆனந்தம் கொடுப்பாங்க. சில பேர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா அடுத்தவங்க ஆனந்தம் கொடுப்பாங்க. எங்கே போனாலும் அங்கேருந்து கிளம்பி போனாலும் அந்த மாதிரி அநாமரூபம் சர்வம் சாத். இந்த சர்வம் అనేది
எதுக்கு உபயோகப்படுத்துகிறாருன்னா நிறையன்னு அர்த்தம் இல்லை, நிறைய நாமரூபங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாறாத வஸ்து அது அதுக்கு அநாமரூபம், அது நாமரூபம் இல்லை அப்படின்னு வேதாந்தம் உடைய கருத்து. இப்படி புரிஞ்சுக்கோ. வேதாந்தத்தில் முக்கியமாக சாந்தோக்கிய உபனிஷத்தில் பார்த்தது போல் இந்த நாமரூபம், முக்கியமாக நாமம் கொடுக்குறோம். அதெல்லாம் என்ன, சும்மா உன்னை வாயால் உன்னுடைய வதடுகள் மேலே நாக்கு மேலே வந்த ஒரு வாச்சாரம்பணம். வாச்சாரம்பணம் மீன்ஸ் விஜృంభணம் போல். அது ஒரு சும்மா ஒரு வார்த்தை, ஒரு பேச்சு தான். அதனால் அந்த பாஷை ஒருத்தனுக்கு இவன் பாஷையில் சொன்ன வார்த்தை அவன் பாஷையில் வேறே அர்த்தம் கொடுக்கும், அவன் பாஷையில் அது இன்னொருத்தர் வேறே கொடுக்கும். இது ஜஸ்ட் டிரான்சாக்ஷன் பர்பஸ். அதனால் வாச்சாரம்பணம் விகாரா நாமதேயம். இந்த பேர் கொடுக்குறோமே இஸ் ஓன்லி ஒரு பேச்சியோடைய விளையாட்டு. அதனால் இப்போ குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் இப்போது எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நாமகரணம் பண்ணுறோம். இப்போ நாமகரணம் பண்ணலைன்னா அவன் இருக்கானே. அவன் வந்துட்டான். இப்போது இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன் வந்துட்டான்னா இந்த முன்னாடி எங்கே இருக்கான்னு தான் அர்த்தம். போயிட்டான்னு என்ன, எங்கோ போயிட்டான். வீட்டில் உங்கள் பையன் இருக்கான தெரியல, எங்கோ போயிட்டான். இங்கே இல்லை, ஆனால் எங்கோ போயிட்டான், அங்கே இருப்பான். அப்படி தானே இறந்து போனவனு கூட சொல்கிறான், போயிட்டான், போய் எங்கோ இருப்பான். ஸோ வரத்துக்கு முன்னாடி இருக்கான், இப்போது இந்த சரீரத்தை போன இங்கே இருக்கான், அப்புறம் எங்கோ இருக்கான். ஸோ அப்படி பார்த்தா கூட சாஸ்வதம் தான். அந்த ஜீவனும் சாஸ்வதம் தான். அதனால் அது ஜீவன் அனாதி. ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னு இப்போது இந்த நாமரூபம் வச்சுக்கிட்டு இந்த சரீரத்துக்குள்ள உபாதிக்குள்ளே வந்து போகிறது இது சத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்காதனால உனக்கு இந்த வரவு போக்கனே இந்த டிரான்சிஷன், இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது நடந்து கொண்டிருக்கிறது கேவலம் அந்த அறிவு ஞானம் இல்லாதனால. அதனால் சர்வத்துக்கு அஜ்ஞானம்தான் காரணம், மூல காரணம், மூலாவித்யா. அம்பாளுக்கு அந்த பேரும் கொடுக்கப்பட்டது, மூலாவித்யா. ஸோ வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். இந்த உதாரணம் எப்போ கொடுக்கப்பட்டது? சாந்தோக்கிய உபனிஷத்தில். அங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு 9 வாட்டி உபதேசம் பண்ணுவார். அந்த 9 வாட்டி உபதேசத்தில் அங்கே இந்த மண் காட்டி குடம், மிருத்திகா ஏவ சத்தியம். மிருத்திகான்னா களிமண். நீ கூப்பிட்டுக்கோ, இது குடம்னு கூப்பிட்டுக்கோ, வேறு ஏதோ பாஷையில் ஏதாவது கூப்பிட்டுக்கோ. மண்ணு பொறுத்த வரைக்கும் நாமரூபம் மீனிங்லெஸ். மண்ணு பொறுத்த வரைக்கும் சச்சித்தானந்தத்துக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நாமரூப பிரபஞ்சம் மீனிங்லெஸ். ஞானிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நாமரூப பிரபஞ்சம் மீனிங்லெஸ். அதுதான் அநாமரூபம் சர்வம் ஸ்யாத். இந்த நாமரூபம் வச்சு இதுக்கு கூப்பிட்டு இப்படி செய்யறதுக்கு முன்னாடி மண் இருக்கா இல்லையா? இப்போ மண் இருக்கா இல்லையா? உடைச்சிடுவோம், பொடி பண்ணும், ஏதோ பண்ணுறோம். அப்போது மண் இருக்கா இல்லையா? ஆனால் எது இல்லை? நாமரூபம் இல்லை. அதுதான் விஷயம். இங்கே இந்த ஸ்லோகத்தில் அதுதான் சொன்னார். மிருத்திகா ஏவ சத்தியமன்னங்க. அந்த மிருத்திகா மண் இடத்துல
சச்சிதானந்தம் பிரம்மான்னு வச்சுக்கணும். அதனால தான் அது சொல்லதுக்கப்புறம் உபனிஷத்து சாஸ்திரம் அதனால் பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. ஜெகத்தன் என்ன? நாமரூபம் மித்யா. அடுத்த ஸ்லோகம். ந ஜீவ பிரம்மணோ பேதः சத்தா சத்தாரூபேண வித்யதே சத்தாபேதேன மானம் ஸ்யாத் இதி வேதாந்த டிண்டிமஹ. பரவாயில்ல, எங்கோ இருக்கட்டும், எங்கோ இருக்கட்டும், தேட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், படிச்சிட்டிங்களேன்னு கூட போதும். ஜீவ பிரம்மண மத்தியில் இந்த ரெண்டு ஜீவ அதான் பிரம்மனே வார்த்தை உபயோகப்படுத்திட்டா நமக்கு உபயோகப்படுத்தலாம். பிரம்மத்தினை நம்ம இன்னும் பூர்ணமாக உணரலையே. உணர்ந்தவங்களுக்கு உணர்ந்தா நமக்கு தெரிஞ்சது இங்கே நான் இருக்க, கடவுள் இருக்கார். அப்படி தான் முதல் படிப்பு, முதல் படி. அதனால் அங்கேருந்தே போகலாம். முதல்ல அங்கே ஒற்றுமை ஐக்கியம் கொண்டு வரணும். ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் இங்கே வரணும். வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரம்மம் தெரிஞ்சிருது. அதனால் ஜீவோ பிரம்மைவ நாபரஹான்னு சாஸ்திரம் சொன்னதுனால அதே உபயோகப்படுத்துகிறாரு. இந்த ஜீவக்கு பிரம்மக்கு பேதம் வந்து சத்தா ரூபத்திலோ இல்லவே இல்லை. சத்தா ரூபத்தில் இல்லவே இல்லை. அப்போ என்னதான் வித்தியாசம்? எனக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த சவுறு கூட மண் வச்சு கட்டினது தான். என் கையில் இருக்கிற இந்த குடமும் மண்ணு தான். இப்போ மண் ரெண்டு மண்ணாக இருக்கும்போதும் மன்னனே சொல்கிறோம் இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது குட்டியாக இருக்கு, இது ரவுண்டாக இருக்கு, இது தண்ணி குடிக்கிறது உபயோகப்படும், அது வந்து ஆணி அடிக்கிறதுக்கு தான் உபயோகப்படும், அது ரொம்ப பெருசாக இருக்கு, அது நான் எங்கே எடுத்துகிட்டு போக முடியாது, இப்படி எல்லாம் அதே பார்ப்போம். சாஸ்திரம் என்ன சொல்கிறது? அதெல்லாம் விட்டுடப்பா, மண்ணை இது மண்ணு தான், அது பாரு. சத்தா ரூபமாக பார்த்த ஜீவ சத்தாத, பிரம்மையும் சத்தாத. அதனால் ந பேத வித்யதே, பேதமே இல்லை, பேதமே இல்லை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் எடுத்துக்கும் போது பஞ்சபூதங்கள் அதே பஞ்சபூதங்கள் தான். ஆனால் காம்பினேஷன் கொஞ்சம் வேறாக இருக்குது. குள்ளமாக இருக்கான், வைரமாக இருக்கான், கருப்பாக இருக்கா, சிகப்பாக இருக்கான்னா அதெல்லாம் மைனர் சேஞ்சஸ். இப்போ இது குடம் பண்ணுற குவேன்னு கூட பண்ண மாட்டார், நிறைய இதுக்கே போட்டார், என்னமோ மைண்டில் ஷைனிங் போட்டார், சில்வர் கோல்டு மாதிரி ஷைனிங் போட்டார். சிலது ஒரு டிசைன் கொடுத்தாரு, சிலது கொடுக்க மாட்டார். சரி பரவாயில்ல, அதெல்லாம் இப்போ அதை பார்த்து நீ வேறன்னு சொல்லுவியா? சொல்லக்கூடாது இல்லை. அப்படி சொல்கிறதுக்கு பாரு, சத்தா பேதம் இருக்கு சார். அந்த மண் இந்த மண், அந்த மண்ணும் எங்கள் ஊர் மண், அதெல்லாம் பேசு. ஓகே, இப்படி தான் பேசி பேசி எங்கள் தமிழ்நாடு, எங்கள் தெலுங்கு நாடு எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. எங்கள் காவேரி உங்களுக்கு தர மாட்டோம். அதனால் பேதம் இருக்குன்னு பேசினா அந்த பேச்சுக்கு வேல்யூவே கிடையாது, மானம் பிரமாணமே இல்லை. அதே வார்த்தை முன்னாடி உபயோகப்படுத்திட்டார் போன வாரம். சத்தாபேதேன
சத்தா பேதே மானம் ந ஸ்யாத். இல்லை, பிரமாணம் இல்லை. நீ ஒருவேளை ஏதாவது சொல்ல, அது கருப்பாக இருக்குது, இந்த மண் சிகப்பாக இருக்குது, அந்த ஊரில் இப்படி இருக்குது, இந்த ஊரில் இப்படி, அது களிமண்ணாக இருக்குது, இது பொடி மண்ணாக இருக்குது, ஏதாவது சொல்லு. சரி, நீ ஒரு செல் எடுத்துக்கிட்டு நல்லா உடச்சி எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பில் நீ வந்து ஆட்டம், அப்புறம் ஓகே நியூட்ரான், புரோட்டான் எல்லாம் போய் பார்த்தா எல்லாம் நியூட்ரான் புரோட்டானாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து கிருன்னு சுற்றுறதாமா. அதை பார்த்து இவனுக்கு தலை சுற்றுறதாமா. ஒருத்தன் பார்க்கும்போது வந்து அது இப்படி கிருன்னு சுற்றிச்சாமா, இன்னொருத்தன் பார்க்கும்போது அது இப்படி கிருன்னு சுற்றிச்சாமா. இது என்னடா கதைன்னா, அது அப்படி தான்ப்பா, நீங்கள் பார்த்துட்டே இருங்கோ, நாங்கள் இங்கே வந்து சிரிச்சிட்டே இருப்போம். என்ன எங்கே எவ்வளோ சூக்ஷ்மத்தை போனாலும் சரி, ஸ்தூலத்தை போனாலும் சரி, அதே தான். அதை சொல்கிறதுக்கு இங்கே இப்படின்னு சொல்லி, இது வேதாந்த டிண்டிமஹா. விவேக சூடாமணியில் அந்த தியான ஸ்லோகங்கள்னு சொல்லப்படுற பிரசித்தமான ஸ்லோகத்தில் 2-3 இடத்துல நாமரூபம் விஷயம் வந்து அது நெகேட் பண்ணுறது எல்லாம் வருது. யத் விபாதி சதனேகதா பிரமாத். சத்தா சத்தனே பதம் வந்ததுனால இந்த ஸ்லோகம் எடுத்தேன் நான். சத் எது அசல் இருக்கின்றனதோ அது மேலே அநேகதா இருக்கிறது போல பலதா விபாதி. ஏன் இப்படி? பிரமத்தினால, டெல்யூஷன்னால. அது மென்டல் இல்யூஷனா, ஆப்டிக்கல் இல்யூஷனா, ஏதோ ஒரு இல்யூஷன். வானவில் பார்த்தா 7 கலர் இருக்க காணப்படுறதுன்னா இங்கிலீஷில் அதுக்கு சயின்ஸ் மட்டும் ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆகாயம் ப்ளூ கலர் இல்லை, ஆனால் தெரியுதே, அது தெரியும், ஆப்டிக்கல் இல்யூஷன். அண்ணா வேதாந்தம் என்ன சொல்கிறதுன்னா, நீ பார்க்குற இந்த உலகம் எல்லாம் மென்டல் இல்யூஷன். அதெல்லாம் நம்ப மாட்டோம், ஏற்றுக்க மாட்டோம். இல்யூஷன் ஆனாலும் சரி சார், நான் அதுக்குள்ளே தான் போவேன் சார், அதில் தான் விழுந்துருவேன் சார், அதில் தான் சரி போ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அதனால் யத் விபாதி சதனேகதா பிரமாத் நாமரூப குண விக்ரியாத்மனா. தூதுவலியம் இப்படி வேலை பண்ணுறது தேவையில்லாமல் போட்டுக்கிட்டேன் காலில் வரும்போது. தூதுவலி என்ன சொல்கிறார்? நாம ரூப குண கிரிய. குணன்னா கிரியன்னு இப்படி கிரிய தனியாக சொல்ல. நாம ரூப குண விக்ரியாத்மனா. அது ஒரு சரீரத்தில் ஒரு ஜீவனில் அப்படி வியக்தமாகும் போது அதுக்கு ஒரு பேர், அதுக்கு ஒரு ரூபம், அதுக்கு ஒரு கிரியா, அதுக்கு ஒரு விசேஷனம், இதெல்லாம் இருக்குது. எப்படி தெரியுமா? உதாரணம் கொடுக்குறார் சங்கரர். குடமே காட்டிட்டு இருக்கோம், நானும் கொஞ்சம் தங்கம் வச்சுக்கணும் இனிமேல். ஹே நாம ரூப குண விக்ரியா ஹேமவத் ஸ்வயம் விக்ரியம் சதா. தங்கம் ஆபரணங்கள் எல்லாம் தங்கனால் செய்யப்பட்டது. ஆனால் இப்போ அது மேலே நாமம் கொடுத்தாச்சு, ஒரு ஆபரணம் பண்ணி அதுக்கு ரூபம் கொடுத்தாச்சு, அது காதுக்கு போட்டுக்கோன்னா அதோடைய கிரியா விசேஷனம். அதுக்கு ஒரு டைமண்ட் வச்சோம், அது ஷைன் ஆகுறதப்போ. அவங்க வச்சுக்கிறது ஷைன் ஆகலையே, அவங்க அமெரிக்கன் டைமண்ட் வச்சுக்கல. இப்படி இல்லை. ஆனால் தங்கம்தான். தங்கம் அப்படி தான் இருக்கு. ஆனால் இந்த விசேஷண கிரியைகள் எல்லாம் இருக்கு. ஆனால்
ஸ்வயமாக பார்த்தா அவிக்கிரியம் சதா. கிரியை அந்த மாற்றமே எதுவுமே இல்லை. அந்த தங்கத்துக்கு இவ்வளோ தங்கம் எடுத்துக்கிட்டோம், அதுக்கு பேர் கொடுத்துட்டு நாமம் கொடுத்துட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி ஜாய் அலுக்காஸ்லேயோ எங்கோ வச்சுட்டு அப்படி ஹைலைட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் காட்டு எல்லாம் பண்ணோம். தங்கத்துக்கு ஏதாவது அதை பற்றி நினப்பு இருக்குமா? அதே நான் தங்கம்தான், அதுதான் தங்கம். நாங்கள் சொல்கிறது நீங்கள் தங்கம்தான், சத்யஜித் ஆனந்தம் நீனு ஞான தங்கமே என்ன. அப்போது பிரம்மதத்வமசி பாவயாத்மனே ஞானதங்கமணி சச்சிதானந்த ஸ்வரூபமணி உன் ஹிருதயத்தில் உணரு அப்படின்னு அழகான ஸ்லோகம் சத்தா. ஸோ மானம் இது ஒரு சத்தா பேதம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் ஒரு பிரமாணமும் கிடையாது. மானம் பிரமாணம். மான அనే வார்த்தை மெஷர்மெண்ட் அர்த்தம் ஆக்சுவல். அதனால காலமானம் தாபமானம், அபவுட் த டெம்பரேச்சர், அபவுட் த வெயிட். கொலமானம் நாங்கள் சின்ன வயசில் ஃபிசிக்ஸில் அதெல்லாம் அந்த வெயிட்டுன்னெல்லாம் பார்க்கறது. லெங்க்த்து கொலைன்னா லெங்க்த்து வெயிட். கொலமானம் அந்த தமிழ் கொலை இல்லை. தாபமான ஹிந்தியில் அதெல்லாம் டெம்பரேச்சர். தென் காலமானம், காலம், டைம், மெஷரிங் த டைம், மெஷரிங் த டெம்பரேச்சர் அல்ல. அப்படி சொல்லி அறுபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் படித்தோமா? இப்போது 62 படித்தோம். அதான் சரி. தங்கம் காட்ட முடியல, பாட்டுனே காட்டிகிட்ருக்கோம். இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறேன். இதே பாயிண்ட்டு தான் இப்போ அடுத்த 3 ஸ்லோகத்தில் வரும். என்னன்னா மண் இருக்குல்ல, மண் குடம் தான் அது. மண் குடம், மண் இருக்கு சொன்னானே. இந்த சௌரத்துக்குள்ளவும் மண் இருக்குது. மண் இதிலும் மண் இருக்கு, அதிலும் மண் இருக்கு, அதிலும் மண் இருக்குது, அதிலும் மண் இருக்குது. இதிலும் சச்சிதானந்தம் இருக்குது, அதிலும் சச்சிதானந்தம் இருக்குது, அதிலும் சச்சிதானந்தம் இருக்குது. ஸோ இந்த மண் இருக்கனேது சாமானிய சத்தா, சாமானிய இருப்புதல். சாமானியமான காமன். அப்போ நம்ம எல்லாத்துக்குள்ள சாமானிய காமன் டினாமினேஷன் சத்தா. ஆனால் இது குடமாக இருக்கு, அது விளக்காக இருக்கு, அது பூத்தொட்டியாக இருக்குது. அதெல்லாம் விசேஷ சத்தா. அவன் ஆணாக இருக்கார், இவள் பெண்ணாக இருக்கா. அது யானையாக இருக்குது, இது பூனையாக இருக்கு. விசேஷ சத்தா. ஆனால் இந்த நாமரூபம், அந்த நாமரூபம், அந்த நாமரூபம் எல்லாம் எடுத்தீங்கோ. விசேஷம் எடுத்தாச்சுன்னா சத்தா இருக்கு. சத்தா இருக்குல்ல, அதுதான் விசேஷம். மாறலாம், சத்தா மாறாது. இதோடைய ரூபம் மாறலாம், பேர் மாறலாம், சைஸ் மாறலாம், எல்லாம் மாறலாம். மண் மாறாது. அடுத்த ஸ்லோகம். ந ஜீவ பிரம்மணோர்பேதः ஸ்பூர்த்திரூபேண வித்யதே ஸ்பூர்த்திபேதேன மானம் ஸ்யாத் இதி வேதாந்த டிண்டிமஹ. பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, மேலே சொன்னது. ஆனால் அவருடைய 3 வார்த்தைகள் இருக்கே, சத்தா, ஸ்பூர்த்தி, பிரீத்தி. அது 3த்துன்னு மறுபடியும் இந்த விதமாக சொல்கிறாரு. ஓகே,
இப்படியெல்லாம் சொன்ன மாஸ்டர் வந்து குடம் இதெல்லாம் காட்டுவார், தங்கம்பத்தில் பேசுவார். இந்த ஜீவ பிரம்மாக்கு நடுவில் ரெண்டு, வெஷ்டி சமஷ்டி, ஈஸ்வரா ஜீவா, சித்து ஸ்பூர்த்தி, அதில் பேதமில்லை. ஸ்பூர்த்தி ரூபேண பேதா ந வித்யதே. ஸ்பூர்த்தி என்ன? அதை வந்து இருப்புதல்னு சொன்னோம். இது உணர்தல். உணர்தல் இருக்கே, உணர்வு. கான்ஷியஸ்னஸ் என்றோம், சித்தது. இருக்கிறதனே தெரியும், இருக்கிறதையும் தெரியும், இல்லாதது தெரியும். இப்போ இங்கே குடம் வச்சுருக்கேன் கையில், இருக்கேன்னு தெரியுறது, குடம் இல்லைன்னு தெரியுறது, தெரியுமனையும் தெரியறது, தெரியாதனதையும் தெரியுறது. இங்கே என்ன சொல்லணும்? தெரியும் అనేది வந்து சாமானிய தெரியும், சாமானிய சித்து ஸ்பூர்த்தி. அது தெரியும், இது தெரியும், சின்னது தெரியும், பெருசு தெரியும், நல்லா தெரியும், சோச்சோ கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும், ஏதோ ஒன்று தெரியும் అనేది காமனாக இருக்கு. இப்போது 5 புலங்களுடைய இன்ஃபர்மேஷன்லையே தெரியும். கண்ணுக்கு தெரியறது வேறு நாமரூபம், காதுக்கு தெரியறது சப்தம், மாறுறதே இல்லையா? ஆனால் தெரியும். எது சப்த ரூபமாக தெரிஞ்சது, நாமரூபம், இந்த சப்த ஸ்பர்ஷ ரூப ரசகந்தமாக தெரிஞ்சது. பேதம் இருக்கு, ஆனால் தெரியும்ல. தெரிஞ்சுக்கணவனும் பேதம் இல்லை, ஒரே மனசு தான் தெரிஞ்சுக்கிறது, ஒரே ஆசாமி தான் தெரிஞ்சுக்கிறான். அதனால் அப்போ தெரியும் అనేది காமன், சாமானிய சித்து ஸ்பூர்த்தி. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சது, வேறு எதுவுமா தெரிஞ்சது, தெரியலேன்னு தெரியுறது, தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சது. இதெல்லாம் விசேஷம், விசேஷ ஸ்பூர்த்தி சித். அதனால் இங்கே விசேஷமான சித்து மாறலாம், ஞானம் மாறலாம், சாமானிய ஞானம் சித்து ஸ்பூர்த்தி மாறாது. மேலே சொன்ன கருத்தே தான். அடுத்தது न जीव ब्रह्मणोर्भेदः प्रियरूपेण विद्यते प्रियभेदेन मानं स्यात् इति वेदान्तडिण्डिमः. மேலே 2 ஸ்லோகங்களும் நான் சொல்ல மறந்துட்டுருக்காது. என்ன சொல்கிறாரு? இது பேதம் இருக்கே, ஆனால் நீ சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு உனக்கு ஒரு பிரமாணம் ஆதாரம் இல்லை అని எல்லா ஸ்லோகத்தில் அதே சொல்கிறாரு. ஓகே, సత్తా రూపமாக பார்த்தானோ, చిత్ రూపமாக பார்த்தானோ, இப்போ ప్రీతి பிரியம், ఈ జీవ బ్రహ్మల ఇవంగ స్వరూపత్తులో ఆనందం అనేది ప్రియం అని சொன்னோம், ప్రీతి. இதில் பேதம் இல்லை. பேதம் இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீ நிரூபணமே பண்ண முடியாது. இங்கே இப்படி சொன்னால் ரொம்ப கீழமட்டத்தில் யோசிக்கிற வேதாந்தமே கேட்காதவனுக்கு இல்லைன்னு இப்போ கூட சொல்லும்போது கிராஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன சார், பிரம்ம வந்து அவர் ஆனந்தமாக இருக்காரோ சோகமாக இருக்காரோ எனக்கு தெரியாது சார், அவர் இறங்கி இருக்காரோ, இப்படி யோசிச்சா நீ வேதாந்தம் சரியாக கேட்கலன்னு அர்த்தம். அதனால் இங்கே அப்படி பிரம்ம பற்றி அவர் சொல்லிட்டு இருந்தால் கூட ஈஸ்வரனுக்கு இருக்கிற ஆனந்தம், ஜீவனுக்கு இருக்கிற ஆனந்தம், ஸ்வரூப ஆனந்தம். பேதம் అనేది எங்கே? எல்லா உபாதி பேதம். உபாதி, உபாதி என்ன?
எது சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அது வியக்தமாகிறதோ, பூர்ண சரீரத்தில் இருக்கிற அந்த சச்சித் ஆனந்தம் அந்த பூர்ண சரீரத்தை எடுத்துக்கிறதுனால அதுக்கு அங்கே லிமிட்டேஷன்ஸ் இருக்கு, பேதம். அதுக்கு நாய்க்கு பார்க்கும்போது, நாய்க்கு யானைக்கு பார்க்கும்போது, அப்புறம் ஜந்துக்கு மனுஷனுக்கு பார்க்கும்போது உபாதி பேதத்தினால சரீரங்களினால பேதமே தவிர அதுக்கு இருக்கிற புலங்களினால அந்தந்த ஜந்து எந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதோ, ஓகே, இங்கே சாதாரணமாக எடுத்துக்கிறோம். சாதாரணமாக என்ன, சாப்பிடும்போது உனக்கு பசி தீர்ந்து எவ்வளோ சந்தோஷம் நிம்மதியாக இருக்கின்றதோ அந்த ஜந்து கூட அப்படி தான் சாப்பிட்டு பசி. அதுக்கு அதே போல் அந்தந்த இந்திரியத்துக்கு வேண்டிய தாகம் அது எல்லாத்தையும் அதுக்கு அது ஆனந்தம் கொடுக்கறதே. அப்போது இந்த உபாதிலோ பேதத்தினால விசேஷ ஆனந்தம் வேறாக இருக்கலாம் தவிர சாமான்யமான அந்த ஆனந்தம் ஒன்று தான். இந்த ஆனந்த விஷயம் வந்ததுனால இங்கே இந்த சுகமனே இதில் எப்படி சொல்லணும்னா சாமானிய ஆனந்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு, தூக்கத்தில் எல்லோருடைய ஆனந்தம் ஒன்று தான் இல்லையா? அங்கே ஏதாவது கிரேடு கொடுக்க முடியுமா? அனில் அம்பானி, பில் கிரேட்ஸு, மிஸ் யூனிவர்ஸு, வேறு யாராவது அந்த ஆனந்தம்? அதனால தான் அழகாக பாடி வச்சிருக்காரு அன்னமாச்சாரியர். నిండార రాజు నిద్రించు నిద్రయు ఒకటే, అండనే బంటు నిద్రించు నిద్రయు ఒకటే. ஒரு ராஜா கட்டில் மேலே, தங்க கட்டில் மேலே படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு நித்திர ஆனந்தம். கீழே பக்கத்தில் சேவகன் தர மேலே படுத்திருக்காரு. அவனும் தூக்கத்து போனான். இந்த அவனுக்கு ரெண்டு ஆனந்தம் ஏதோ வித்தியாசம் இருக்கா? எனக்கு இப்படி தான் சார் தெரியும். அது மெஷர் பண்ணுறதுக்கு ஒன்றும் கேட்ஜெட் இல்லைன்னு சொல்கிறேன். கேட்ஜெட்டாவது மண்ணாங்கட்டாவது சாஸ்திரம் சொல்கிறதுக்கு இல்லை. நீ முதல் விஷயம் என்னன்னா, எல்லோரும் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான், அடித்து போட்டது போல் நல்லா தூங்கிட்டேன். இதுக்கு மேலே வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அந்த நல்லான்னு என்ன கொஞ்சம் சொல்ல. நில்லப்பா, நல்லா தூங்கிட்டேன். நல்லான்னு நீ சொல்லு. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா தூங்கிட்டேன் சார். ஏன் சார் என்னை போட்டு படுத்துறீங்க? ஏன் சாமானிய ஆனந்தம் சமமாக இருக்கு. அதனால் మెట్టైన బ్రాహ్మణుడు మెట్ట భూమి ఒక్కటే, చండాలుడుండేటి సరి భూమి ఒక్కటే. பூமி நிலம், பிராமணனு நல்ல பெரிய நல்ல இடத்துல அவனுக்கு நிலம் இருக்கு. ஒருத்தன் சண்டாலன்னு அவன் இருக்கிற ஏதோ ஒரு சாக்கடை இடத்துல எல்லாம் என்ன டிஃபரன்ஸு? பூமி தானே. அதுதான் பிரம்மம் ஒக்கட்டே பர பிரம்மம் அப்படின்னு அவர் ரொம்ப கிராமீண பாஷையில் பாடிட்டார். இந்திரிய சுகங்களுக்குள்ள உபாதி பேதத்தினால அந்த கிரடேஷன் இருக்கு. விசேஷமான ஆனந்தத்தில் எப்பவுமே கிரடேஷனும் மாற்றம் இருக்கும். விசேஷ சத்தா கூட அப்படி தான், விசேஷ சித்து கூட அப்படி தான், விசேஷ ஆனந்தம் அப்படி தான். ஆனால் சாமானிய ஆனந்தம், நித்ரா ஆனந்தம் நமக்கு பிரம்மானந்தம்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, வார்த்தைகள் வராது இல்லை. அதனால் நித்ரா உதாரணம் தூக்கம் சாஸ்திரம் நிறைய எடுத்துக்கிட்டு அது சொல்லுது. சொப்பனமும் சொல்கிறது. சொப்பனத்தில் பேதம் இருக்குது திரும்பி కదా. எல்லோரும் ஒரே சொப்பனம் காணலை. நினைவில் கூட ஒருத்தனுக்கு காஃபி பிடிச்சது, இன்னொருத்தனுக்கு காஃபி பிடிக்கல. ஒருத்தனுக்கு ஒரு லட்டு சாப்பிடாவே போதும் திகட்டுச்சு, இன்னொருத்தனுக்கு 3 சாப்பிட்றான். இங்கே என்ன சொல்லணும்? அப்போது விசேஷ ஆனந்தத்தில் குவான்டிஃபிகேஷனும் சொல்லலாம், டிமினிஷிங்கும் சொல்லலாம். த டிமினிஷிங் வேல்யூ ஆஃப் தி sensual happiness, the quantification of the sensual happiness. புரியுறதா? குறையுது, டிமினிஷிங், சேச்சுரேஷன்.
இல்லை ஒரு தினம் ஏறி 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 போயிடுச்சு. தைத்திரியத்தில் சொன்னது போல் தைத்திரியம் சொன்ன அதையும் இல்லை இங்கே நம்ம பார்க்குற இந்த டிமினிஷிங் டிஃபரன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். டிமினிஷன்னு விசேஷ ஆனந்தத்தில் இதெல்லாம் இருக்கும். ஆனால் பிரைமரி த சாமானிய ஆனந்தம் ஒன்று தான் பிரியம். அதனால் பேதம் இருக்கன்னு நீ ஏதாவது சொல்லணவன் ஆர்கியூ பண்ணினவன் உனக்கு நிற்க மாட்டேன். நீ உனக்கு பிரமாணம் ஒன்றும் கிடையாது. நானும் எனி அத்தாரிட்டி டு ப்ரூவ் தட் அப்படின்னு சத்து ஸ்பூர்த்தி பிரியம் மூணுத்தனையும் மறுபடியும் இங்கே இந்த விதமாக சொல்லி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் சத்தா ஸ்பூர்த்தி புரிஞ்சதோ கிரகிக்க முடியறதோ இல்லையோ என்ன அது சில சூக்ஷ்மம். ஆனால் ஆனந்தம் பிரியம் అనేది நம்ம அனுபவத்தில் லோகத்தில் இதெல்லாம் அப்படியே பார்க்கலாம், நமக்குள்ளே பார்க்கலாம். என மனசு என இந்திரியங்களுக்குள்ளே இந்த பேதம் எல்லாம் பார்க்கலாம். அதனால தான் என்னை பற்றி தான் எனக்குள்ளே தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். எனக்கு வர 3 அனுபவங்கள் ஜாகிரத்தை, நினைவு, கனவு, தூக்கம். யாருக்கு இந்த 3 வருது? 3 வந்து போயிட்டு இருக்கு. அதனால் அது சத்தியம் இல்லை. ஆனால் 3த்துலேயும் இருந்து 3த்துன்னு தெரிஞ்சுக்கிற நான் అనేది எனக்கே தோணுறது. தோணலையா? சிந்திச்சா தோணும், இல்லைன்னா தோணாது. டிவி பார்க்கணும்னு தோணும். இங்கே சிந்திக்க முடியலன்னா மைண்ட் அப்படி தான் அங்கே போகும். இது படிக்கணும், இப்படி கேட்கணும்னா இல்லை, மைண்ட் அங்கே போகும். எங்கே போகும்? தூக்கத்துக்கு போகும். இல்லைன்னு இல்லைன்னா அது ஜம்ப் பண்ணி வேறு ஏதேதோ பண்ணணும். அதுக்கு திங்க் பண்ணும் யோசிச்சன்னா கஷ்டம். என்டர்டெயின்மெண்ட்டுன்னு கொடுத்த ஏதோ ஒன்று அது லைக் பண்ணும். அது நம்ம டேம் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். சரி, இந்த அடுத்த ஸ்லோகம். ந ஜீவ பிரம்மணோ பேதः நாம்னா ரூபேண வித்யதே நாம்னோ ரூபஸ்ய மித்யாத்வாத் இதி வேதாந்த டிண்டிமஹ. எவ்வளோ அழகா. அடுத்த விஷயம் இந்த ஜீவா பிரம்மா. சார் நீங்களே 2 பேர் உபயோகப்படுத்துகிறீங்க. இருக்கிறதுனால தான் நீங்கள் 2 உபயோகப்படுத்துகிறீங்க. ஜீவா ஈஸ்வரா நீங்கள் 2 சொல்கிறீங்க. நாம ரூபத்தினால ஜீவனுக்கு பிரம்மனுக்கு பேதம் இல்லை. ந வித்யதே. அது பேர் சொன்னதுனால, சாஸ்திரம் அதை உபயோகப்படுத்துறதுனால, குரு அதை பற்றி நீங்கள் நீ ஜீவா நீ நினச்சக்கூடாது, நீ பிரம்மம் அப்படின்னு சொன்னால் அப்படியா சார்? ஈஸ்வரன் ஜீவா அங்கே இருக்கார். இங்கே ஜீவோ பிரம்மைவ நாபரஹான்னா நீதாப்பா. திரும்பி நீ அண்ட் பிரம்மம், நீ அண்ட் ஈஸ்வரன் இல்லை. 2 ஒத்துக்க மாட்டோம். இங்கே தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த படி தாண்டி போகிறது கொஞ்சம் சூக்ஷ்மமான மனசு சிந்தனை வேணும். ஸோ இந்த மாதிரி நாமரூப எதனால நாமரூபம் பேதம்? ஈஸ்வரன் வந்து அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன். நானும் இந்த கோயம்புத்தூரில் இந்த தெருவில் இந்த வீட்டில் எல்லாருனால வாங்கி வாங்கி அடித்தடி திண்டாடிட்டுருக்கிற ஒரு துக்கி சம்சாரி நான்.
நீ இதெல்லாம் ஏன் பார்க்குற? நாமரூபம் ஏன் பார்க்குற? நீ நாமரூபம் பார்க்காத. நாமரூபம் பார்த்தா உபாதி ரூபத்தில் இருக்கிற போல் காணப்படும். ஆனால் வேதாந்தம் சொல்கிறது ஜீவ பிரம்ம அనే ரெண்டு கிடையாது. అసలు முதல் ஒருவேளை ரெண்டா இங்கே వ్యక్తமான வெஷ்டி சமஷ்டி. வெஷ்டி வந்து சமஷ்டிలో அவனும் இருக்கான் இல்லையா? எப்போ நான் 10 ரூபான்னு சொன்னானோ 10 ரூபாய்க்குள்ள 1 ரூபாய் இருக்கா இல்லையா? இப்போ புரிஞ்சுது சார். அதனால் வெஷ்டி சமஷ்டின்னு வேறு பண்ணி உனக்கு அதே சொல்லி கொடுக்கறதுக்கு இங்கே டீச்சிங் கிடையாது. ஒன்றுதான் இருக்கு. ஆனால் சாஸ்திரம் எப்படி நம்முடைய டிஸ்கஷன் விசாரணை ஆரம்பிச்சாச்சு? ஜீவ ஜகத் ஈஸ்வரா. இப்போ எங்கே வந்துட்டோம்? மூணுத்தையும் நெகேட் பண்ணிட்டோம். மூணுத்துக்கு ఏది ఆధారం, ఏది సత్తా స్ఫూర్తి ఆనంద రూపமா, ఏది மேலே ஏது இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்கிறது. இந்த மூணு குணங்கள், 3 காலங்கள், 3 அவஸ்தைகள், 3 சரீரங்கள். ஸோ வாட்? அதெல்லாம் வந்து போகிறதா இல்லையா? மாறுறதா? மாறுறதுனால அதெல்லாம் சத்தியம் இல்லை. அப்போது ಈ 3 குணங்கள் எனக்கு தெரியுது, 3 காலங்கள் தெரியுது, 3 அவஸ்தைகள் தெரியுது. ஜீவ ஜகத் ஈஸ்வரனை பற்றி கூட தெரியறது கேட்டால். இல்லை ஈஸ்வரன்னா ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை அப்படி நான் பார்க்கலையே. முருகன் ஔவையார் பார்த்த மாதிரி ஒன்றும் வேண்டாம், பார்க்க வேண்டாம். மேலே ஆகாயம் பாரு, முருகன் தான். மேலே இருக்கிற சூரியனை பாரு, முருகன் தான். இல்லை முருகன் பேருவே ஒன்றும் தப்பு கிடையாது. சூரியனுக்கு பால்னு சொல்லு, தப்பு கிடையாது. ஆனால் இருக்கிறது அதுதான். அப்படி மொத்தமாக பார்க்க ஈஸ்வரனை பார்த்த மாதிரி தான். அதனால் சமஷ்டிలో வெஷ்டி பாகம். அதனால் இங்கே நாமரூபம் உபாதி எல்லாத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காது. அதில் மண்டை போட்டு அடிச்சுக்காத. இன்னொன்று சொல்லட்டுமா? அசல் விஷயம் என்னன்னு அவர் சொல்கிறார் 2வது வரியில். ஏன்னா நான் அப்படி பேசிட்டே தான் உங்களுக்கு புரியும். அசல் நாமரூபம் மித்யான்னு சொல்லியாச்சு, இல்லை நிரூபணம் பண்ணிட்டோமே. குடம் நாமம் எது? இந்த ரூபம் பார்த்ததுனால குடம். அது இப்படி இருந்த பிளேட், அந்த தட்டு, அது அசல் இல்லவே இல்லை. நீ கொடுத்தத பேர். அதனால் நாமரூபம் மித்யா. ஆனால் யூஸ் ஆகிறதே சார். இதில் வந்து ஜலம் பாயசம் குடிக்கலாம். அதில் ரொம்ப கஷ்டம் சார். நக்கி தான் குடிக்கணும். அது நாய்க்கு தான் லாய்க்கு. நீ இதில் மாட்டிக்கிட்ட. நான் என்ன சொல்கிறோம்? அது இதுக்கு உபயோகப்படுத்துறது, அதோட யூட்டிலிட்டி இது, அது இப்போ பிரயோஜனம் இது, அது இவ்வளோ வேலை, இதெல்லாம் நீ சும்மா கல்பிச்சுக்கிட்டு அதில் உளுந்து பண்ணி. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, குடம் அనే நாம ரூபம் அசல் நிஜமாக இருக்கா? எந்த ஸ்டாண்ட் பாயிண்டில்? மண்ணுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்னு சொன்னேன். சச்சிதானந்த ஸ்வரூபமான ஆத்மான என்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்டில் வந்து பார்த்தா, பாரமார்த்திக ஸ்டாண்ட் பாயிண்டில் நாமரூபம் இல்லை. அதனால தான் சர்வம் விஷ்ணுமயம், சர்வம் சிவமயம், சர்வம் பிரம்மமயம்னு சொல்கிறார். இந்த பாட்டை பாடிட்டு அப்படி சொன்னேன். இப்படி கேட்டு புரிஞ்சுக்கிட்டாதான் புரியுறதா? புரியுற போல் இருக்கு சார். இவ்வளோ வேதாந்தமாக சாயங்கால சமயத்தில்
ஏதோ கிருஷ்ணராமான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டோம், அப்படி ஆயிடுச்சு நமக்கு. நானும் கஷ்டப்படுறேன், நீங்களும் கஷ்டப்படுங்க. ஓகே, இது பெரிய பரீட்சை. எங்கேயுமே பொதுவாக சாயங்கால சமயத்தில் இவ்வளோ ஆழமான வேதாந்தம் எந்த ஆசிரமத்திலையும் எந்த ஆச்சாரியரும் பேச மாட்டார். அப்போ நம்ம கிரேட். கேட்குற நீங்கள் அப்பா சூப்பர், எப்படியோ வந்துட்டோம் 70வது ஸ்லோகத்துக்கு 60 பரவாயில்ல. அதனால் அப்படி யாராவது இருக்க இங்கே அதெல்லாம் பிரமாணம் பற்றி சொல்லலை. அதில் விஷயம் இதுதானே, நாம்னஹ ரூபஸ்ய மித்யாத்வாத். அதோட மித்யாத்வத்தினால, மித்யான்னு என்ன சிம்பிளாக தெரியணும், மறந்து போகக்கூடாது. இல்லை, ஆனால் தற்காலத்துக்கு இருக்கிற போல் காணப்படுறது. விசாரணை பண்ணால் இல்லை, அதுக்கு பேர் மித்யா. அது சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அனுபவத்தில் இருக்கு, ஞானமாக விசாரணை பண்ணி பார்த்தா இல்லை, அதுக்கு பேர் மித்யா. அதனால தான் ஆகாயத்தோட நீல கலரு, வானவில்லுடைய 7 கலரு, காணல் நீர், இதெல்லாம் மித்யாவுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வாழ்க்கையில். சரி, அதனால தான் ரமணர் இந்த விஷயத்தினை அழகாக அவருடைய உபதேச சாரத்தில் ஈஷஜீவயோர் வேஷதீபிதா சத்ஸ்வபாவதோ வஸ்து கேவலம். சத்பாவம், சத்தாவா பார்த்த சத்தன்னாரு, அதில் சத்துச்சித் ஆனந்த ரூபம். ஜீவ ஈஷ வேஷபேதந்தா, வேஷம் பேதந்தா. இப்போ டபுள் போஸ் பண்ணி சினிமா எடுத்தாங்க, வேஷம் வேறே போட்டாங்க, ஆக்ஷன் வேறே பண்ணுறான், அவன் பேர் வேறே வச்சுட்டாங்க. ஆனால் ரெண்டும் ஒரே ஆள் தானே. சரியா, டபுள் ஆக்ஷன் சினிமா ட்ரிக்கு சார், அதெல்லாம் நானே ஒரு நாளையில் பல வேஷம் போட்டுக்கிறேன். வீட்டில் இருக்கும்போதும் என் இஷ்டத்துக்கு பர்முடோஸோ ஒரு லுங்கியோ கட்டிக்கிட்டு சுற்றுவேன். ஆனால் வெளியில் போகும்போது கொஞ்சம் ஜென்டில்மேனாக போவேன். ஆஃபீஸுக்கு போனால் இன்னும் டபுள் ஜென்டில்மேனாக போகணும் இல்லையா. ஃபாரின் போகிறதுன்னா கோட்டு சூட்டு பூட்டு எல்லாம் கொஞ்சம் என்ன இது, யார் இதெல்லாம், அதே ஆள், நானே தான். பல வேஷங்கள் நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டோம். இல்லை, பாலம் அவஸ்தா கௌமார யௌவனம் எல்லாம் மாறி. இல்லை, நான் தங்கச்சியாக இருக்கேன், அண்ணாவாக இருக்கேன், தம்பியாக இருக்கேன், அப்புறம் பல ரூல்ஸ் இருக்கு. அது ஒரு வேஷம் தானே. அதிபோல் தான் ஈஷ ஜீவயோ வேஷந்தா பேதம். ஆனால் சத்ஸ்வபாவதோ வஸ்து கேவலம். சத் ரூபமாக பார்த்தா ரெண்டு ஒன்றுதான். அதே தான் இங்கே வேதாந்த டிண்டிம் கூட சொல்கிறது. ந ஜீவ பிரம்மணோர் பேதः பிண்ட பிரம்மாண்ட பேததः வெஷ்டே சமஷ்டேரேகத்வாத் இது வேதாந்த டிண்டிமஹ. பாருங்க எவ்வளோ பொறுமையாக ஆச்சாரியர் சொன்னது போல் சொல்கிறாரு. ஆக்சுவலாக இதை பற்றி நான் பேசியாச்சு இப்போ உங்கள்கிட்ட. ஜீவ பிரம்மனுக்கு பேதம் இல்லை. ஜீவ பிரம்மன் என்ன, ஜீவன சின்ன சார், ஈஸ்வரன் பெரிய சார். அவர் சுவாமி சார், நான் ஆசாமி. தாசன் நான். இந்த சின்னது பெருசுன்னு இது எங்கே பார்க்குறோம்? வெஷ்டி சமஷ்டி, ஈஸ்வரா ஜீவ ஈஸ்வரா, பிண்ட பிரம்மாண்ட சொன்னானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி.
இந்த பேதம் இல்லை. பிண்ட பிரம்மாண்ட பேதத்தினால உனக்கு அப்படி தோணுறதுனால ஜீவ பிரம்மனுக்குள்ள ஈஸ்வரனுக்குள்ள பேதம் இருக்குன்னு நினச்சிக்காதே. ஏன்னா அதுவும் அந்த பாயிண்ட்டும் சொல்லிட்டார். வெஷ்டே சமஷ்டேஹே ஏகத்வாத்து சொன்னேன் இல்லை, இப்போதான் இது பார்க்கல நான், அது வந்துச்சு சொல்லிட்டேன். சமஷ்டில சமஷ்டிதான், சமஷ்டில் இல்லை லோ லோ லோன்னு தெலுங்கு அதுதான் வந்துட்டுருக்கு. சமஷ்டிலோ என்ன தமிழ் தெலுங்கு? சமஷ்டிக்குள் சமஷ்டி சமஷ்டத்தி சமஷ்டித்தில் அப்படியே தான் அது சொன்ன. அதான் மொத்தம். சரி, மொத்தத்தில் மொத்தத்தில் ஒன்று பங்கு வருது, நல்ல தமிழ் வருது. அதான் சொன்னேன், 100 ரூபாயில் 10 ரூபாய் இருக்கா இல்லையாப்பா? ஆனால் 10 ரூபாயில் 100 ரூபாய் இல்லை. உன்னை கன்ஃபியூஷன் அதுதான். வெஷ்டிலோ சமஷ்டி இல்லை, அதுதான் தப்பு. நீ ஞான வேதாந்தம் ஒழுங்க படித்தா இவ்வளோ. அதுதான் சாந்தோகோபனிஷத்தில் அந்த என்னது ஆலமரத்துடைய கொட்டை கொண்டு வா, ஸ்வேதகேது கொண்டு வந்தான். அது கஷ்டப்பட்டு கொண்டு வந்தான். அது எவ்வளோ இருக்கும் யோகரத்து, கடுகு மேல் சின்ன அதை வச்சு அது அடி என்ன அடித்து என்ன இருக்குன்னா ஒன்றும் இல்லை குரு என்ன. ஐயோ தம்பி என்னடா அப்படி சொல்கிறேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற. அந்த கொட்டையில் வந்து தான் இவ்வளோ ஆலமரம் வந்துச்சு. எவ்வளோ சுலபமாக டீச் பண்ணுறாரு. 9 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டு ஆப்புத சதேவ சௌமிய அதே ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ எனக்கு சொல்லுவார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஒன்று இதில் வந்து அது அது எது இருக்குன்றது அங்கே. ஆனால் உனக்கு தெரியல இல்லை, அதுதான் நீ அது அதனால் வெஷ்டி சமஷ்டி ஏகத்வாத்து ரெண்டு ஒன்றா இருக்கிறதுனால உனக்கு பிண்ட பிரம்மாண்ட பேதம் எங்கே இருக்குது? அப்போது ஜீவைஸ்வர பேதம் எங்கே இருக்குது? இது வேதாந்த டிண்டிமா. அடுத்தது பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரஹ ஜீவன்முக்தஸ்து தத்வித்வான் இது வேதாந்த டிண்டிமஹ. நம்முடைய பாப்புலர் ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டார். நான் கொஞ்சம் நாள் முன்னாடி சொல்லிகிட்டே இருக்கேன் இதை. இது நேராக அவர் சாஸ்திரத்தில் வந்து எடுத்துக்கிட்டார். பிரம்ம சத்தியம்ப்பா. ஜகத்துன்னு நாமரூபம் மித்யா. அப்புறம் சொல்லுவார். அப்புறம் இங்கே ஞாபகப்படுத்திக்கணும், அந்த பிரம்மனு யாரோ இல்லை, நீதா தத்துவமசி. ஜீவோ பிரம்ம ஏவ ந பரஹ, வேற இல்லை. இப்படி யாரு தெரிஞ்சுக்கிறானோ தத்வித்வான், அவன் நிஜமாக அவன் தான் ஜீவன் முக்தன். சொல்லுங்க, இப்போது வேறு என்ன வேணும்? கைலாசம் போகணுமா, வைகுண்டம் போகணுமா, சார்தாம் யாத்திரை போகணுமா? எங்கே போனாலும் கடைசியில் சத்சங்கத்துக்கு வந்து இப்படி உட்கார்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லா பாரம் எடுத்து கீழே வச்சாச்சு. all the burden which we are carrying unnecessarily. ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் நான் எதுக்கு போட்டு தலைமையில் வச்சுக்கணும்? அவனு சொன்னால் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ட்ரெயினுக்கு வெயிட் ஆகிடுவேன்னு சொன்னான். நமக்கு அது அப்படி தான். நான் பண்ணலன்னு யார் பண்ணுவாங்க, நான் பார்க்கலன்னு யார் பார்ப்பாங்க, நான் போனால் எல்லாம் ஆகிடுமோ, என்ன ஆகுமோ, இப்படி இருக்கு அப்படி இருக்குது. இன்னும் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நடத்துகிற அந்த பாஸ் ரொம்ப அழகாக, ரொம்ப திறமையாக, சிஸ்டமேட்டிக்காக, யார் பண்ணாத அளவுக்கு
நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த ஈஸ்வரன் நம்ம ஈஸ்வரனை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஜீவன் முக்தா து அவன்தான் ரியல்லி இண்டீடு. இது மில்லியன்ஸ் டாலர்ஸ் ஒர்த்து. ஜீவன் முக்தன்னா இது புரிஞ்சுக்க என்னென்னமோ திரும்ப அது பண்ண வேண்டாம், இது பண்ண வேண்டாம், அது பண்ணி என்ன பண்ணிக்கணும், என்ன பண்ணும், பண்ண வேண்டியது பண்ணிகிட்டு இருக்கிற, அடைய வேண்டியதும் அடைய போகிற எல்லாம் அடைஞ்சாச்சு, நிம்மதியாயிரு, சும்மா இரு. எதுக்கு ஓட்டம்? நாமரூபம் சகலம் சத், நாமரூபம் சகலம். என்ன ஸ்லோகம்? ஆயிருக்க. அனாம் மைக்கு கொஞ்சம் தூரம் போ. அநாமரூபம் சகலம் சன்மயம் சின்மயம் பரம் குதோ பேதः பந்த இதி. ரெண்டு சாரி குத்த இருக்கா அங்கே? அப்படி வந்தால் இத்தி வரமா தப்பு. குதோ பேத பந்த இதி. ஓகே, ஒரு நிமிஷம். ஐ திங்க் இருக்கணும். குதோ பேத குதோ பந்தஹா. கரெக்டு தான். இது வேதாந்த டிண்டிமஹா. அதான் ரெண்டு வரி பார்த்து இது கொஞ்சம் குட்டியாக இருக்கு. உங்கள் புஸ்தகம் பார்த்து நான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படி பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதனால் అసలు సత్ చిత్ మయం సర్వం సకలం సత్మయం చిన్మయం అండ్ దట్ ఈజ్ ద అల్టిమేట్ పరమం. அதுக்கு நாமமும் ரூபமும் கிடையாது. நாம ரூபத்தில் உளுந்து போகாது. அப்படி இருக்கும்போது எங்கதான் பேதம், எங்கதான் பந்தம்? வேர் இஸ் த டிஃபரன்சஸ்? ஆன் வாட் அக்கவுண்ட் த டிஃபரன்சஸ்? அண்ட் வேர் இஸ் த பாண்டேஜ்? யார் பந்தப்பட்டான்? நமோக்ஷம் நபந்தம். இப்போ ஞானம் வந்ததுக்கு அப்புறம் சும்மா அன்னெசரிலி நான் பத்தனன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நான் நித்திய முக்தந்தான். பந்தப்படுறதுக்கு சான்ஸே இல்லை. ఈ బంధం మోక్షం అనేదెల్లా కూడా భ్రమదా. பந்தத்தில் இருந்ததானே மோட்சம் வரணும். அப்படின்னா நான் இப்போ பந்தத்தில் இருக்கணும் ஒத்துக்கணுமே. சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்ம எப்படி தான் பந்தத்தில் இருப்பார்? அதுதான் கொஸ்டின் இங்கே. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கௌடபாதரன்னா இந்த மாதிரி அது ரொம்ப ஆழமாக போய் 10 காரிக்கு எதுவார் நனிரோதோ நச்சோத்பத்தி நபத்தோ நச்ச சாதக. பத்தனு கிடையாது, சாதகனு கிடையாது, முமுட்சு கிடையாது, மோட்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது. போங்கோ. குருக்கு பைச்சம் பிடிச்சதோ. சில குருகளுன்னு இந்த மாதிரி பிரம்ம தத்துவத்தில் இருந்து உலகத்து கூட பேச விரும்பாமல் வெறுத்து போய் தூரமாக இருக்கிற சில பேர் எல்லாரும் பைத்தியக்காரன் நினச்சாங்க. சில பேர் அப்படி இருக்காங்க ஞானிகள், சேஷாத்ரி சுவாமிகள், இன்னும் சில பேர் அங்கங்கே இருப்பாங்க. திருவண்ணாமலையில் அந்த விசிறி சுவாமி, அவர் கஷ்டம். அவங்கனால தி ஓன்ட் இந்த மாதிரிலாம் சொல்லித்தர மாட்டார். இப்படி சொல்லணும், பேசணும், உதாரணம்னா இந்த சம்பிரதாயத்துக்கு சில பேர் தாண்டி போய் எங்கோ இருப்பான். அவங்களனால என்ன நல்லது நடக்குமோ அது நடக்கும். பட் டீச்சிங் அங்கே இப்படி கிடைக்காது. சரி.
ஐ திங்க் நிறுத்திக்கிறோம். ஸோ பந்தம் இல்லை, அதனால் மோட்சத்துக்கு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாளை கிளாஸ் வராமல் இருக்க வேண்டாம். 100%, 100% நீ உனக்குள்ள நிஜமாக நான் முக்தன் தான், நான் ஞான நிஷ்டவான் நினச்சிருந்தா நாளைக்கு வரலனாலும் பரவாயில்ல. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.